ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஃப்ரூட் கஸ்டர்டு. அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அன்னாசி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஸ்தாளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். திராட்சை, மாதுளம்பழம், ஆப்பிள், மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பால் கொதிக்க வைக்கலாம். மூணு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போடலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம். பால் கொதிச்சு வச்சேன். இப்போ இந்த பாலில் கஸ்டர்ட் மில்க்கு ஆட் பண்ணலாம். நல்லா கலர்ந்துக்கோங்க. பாருங்க, கட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இப்போ சர்க்கரை போடலாம். நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜு வச்சு நல்லா கூலிங் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பால் நல்லா கூலிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் போடலாம். இப்போ ஆப்பிள் போடலாம். திராட்சை போடலாம். பைனாப்பிள் போடலாம். வாழைப்பழம் போடலாம். மாம்பழம் போடலாம். மாதுளம்பழம் போடலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜு வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸி, டேஸ்டி, ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.